என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ? ராக்கி, 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 என்னடாச்சு? சார் சொல்லு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரைட்ல 200 மீட்டர் போனீங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. நீ சொன்னது நிஜம்தான் பிருத்வி. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். உனக்கு என்ன பண்ண நான் தான் பிளான் போட்டேன். எனக்கு நல்லா தெரியும். ஒரு நொடியில எங்க எல்லாரையும் கொல்ற சக்தி உனக்கு இருக்குன்னு. ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம். நீ கொல்றதா இருந்தா என்ன கொல்லு. ஆனா இவங்க யாரையுமே எதுவும் பண்ணாத. இது எல்லாமே என்னுடைய தப்பு. என்ன கொன்னுடு. அஜு தப்பான இடத்துக்கு போறாங்கிறது தெரிஞ்சும் நாங்க அந்த வண்டியில ஏறணும். அப்படி பார்த்தா நாங்க எல்லாருமே தப்பு செஞ்சவங்க தான். ஆனா இவன் ஒருத்தனுக்கு மட்டும் எதுக்காக தண்டனையை கொடுக்கணும்? அவன் முதல் முறை இந்த பிளான சொன்னப்ப அது எவ்வளவு கொடுமையா இருந்தாலும் பணத்துக்காக அதை செய்யறதுக்கு நாங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். எங்க எல்லாரையும் கொன்னுடு. எனக்கு சாக தைரியம் இல்ல, சாக இஷ்டம் கூட இல்ல. ஆனா எனக்கு இதுல பங்கு இருக்கு. என்னையும் கொன்னுடு. வரும்போது எல்லாரும் ஒண்ணாவே வந்தோம், சாகும்போது எல்லாரும் ஒண்ணாவே சாவோம். கொன்னுடு எங்களை. எங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் அடுத்து எல்லா பிரச்சனையும் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம். அதே மாதிரி நீயே இப்ப எங்க எல்லாரையும் ஒண்ணாவே கொன்னுடு. கொல்றதா இருந்தா எல்லாரையும் சேர்த்து கொன்னுடு. ஒருத்தன் சாவை இன்னொருத்தன் பாக்குற மாதிரியான வலிய மட்டும் கொடுத்துடாத. இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்க? கில்லர்ஸ். அஜு கண்ணு தர. அஜு ஏதாவது பேசு. அஜு உங்களோட சாவு உங்களுக்காக வெளிய காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க என்ன பண்றீங்க? பையன் வீட்ல இருக்கான், பயப்பட போறான். முதல்ல கண்ணை உள்ள வைங்க.